I welcome you to learn English. முக்கியமான டென்சஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன், அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே நான் ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது we gave them all record notes. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், அதுக்கு நேராக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு இருக்குது. தட் இஸ் ராங். கரெக்டான டென்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். லுக் அட் தீஸ் 4 சென்டென்சஸ். அதுக்கு தமிழ் மீனிங்கும் நான் கொடுத்துருக்கேன். அந்த சென்டென்சஸ் எந்த டென்சஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் டென்சஸோட நேம்ஸை ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டான டென்ஸை கரெக்டான சென்டென்ஸோட மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுடைய ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா அடுத்த தடவை அந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மனப்பாடமாயிரும். அடுத்த தடவை அந்த தப்பு வராது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேலையை குறிக்கும் வார்த்தை அல்லது செயலை குறிக்கும் வார்த்தை, அதை வச்சு தான் எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிவ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், கொடுக்கறது. கேவ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், கொடுத்தேன் அப்படின்னு வருது. ஸோ we gave them all record notes. அவர்களுக்கு நாங்கள் ரெக்கார்ட் நோட்ஸ் கொடுத்தோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி ஐ வில் பி லிசனிங். வில் ஷால் வந்தாலே அது ஃப்யூச்சர். அதே மாதிரி பி வேர்ப் வந்திருக்கு, வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு, லிசனிங் அப்படின்னு. ஸோ நான் நாளை கவனித்து கொண்டிருப்பேன். நாளைக்கு நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹாவ் கிவன், நான் கொடுத்து விட்டேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். we are traveling, நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். we are traveling. again another 4 sentences. அதோட தமிழ் மீனிங்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் டென்சஸோட நேம்ஸ் ஷஃபில் ஆயிருக்கு. ஸோ கரெக்டான டென்ஸை கரெக்டான சென்டென்ஸோட மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் வந்துச்சுன்னா முதல்ல நடந்த நிகழ்வை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அதாவது ஹேட் வச்சு சொல்லணும். ஐ ஹேட் கிவன் மணி பிஃபோர் யூ ஆஸ்க்ட். கேட்குறதுக்கு முன்னாடி நான் பணம் கொடுத்துட்டேன். ஓகே. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம். வில் அப்படின்னாலே ஃப்யூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஹி ஹேஸ் பீன் ஒர்க்கிங். ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்குது, இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது, அது எப்போ முடியும்னு தெரியல. அந்த மாதிரி சென்டென்சஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஹி ஹேஸ் பீன் ஒர்க்கிங். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு. ஐ வாஸ் ட்ராவலிங், நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸோட டென்சஸை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப சிம்பிளான டென்சஸ். ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க ஆன்சர்ஸை. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். we were listening, நாங்கள் கவனித்து கொண்டிருந்தோம். அப்போ லிசனிங் அப்படின்றது கண்டினியூஸ் டென்ஸ். வேர் லிசனிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் ரீடிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் இப்போ ரீட் பண்ணிகிட்ருக்கேன், வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் ரீடிங். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட். அவர் ஒரு மாணவராக இருக்கிறார். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ வாஸ் அ ஸ்டூடெண்ட். அவர் ஒரு மாணவராக இருந்தார். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸை பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஹீ டாட் திஸ் லெசன். அவர் இந்த பாடத்தை கற்பித்தார். தே வில் பி வாட்சிங் எஸ். அவர்கள் நம்மை கவனித்து கொண்டிருப்பார்கள். ஐ ஹாவ் டேக்கன். நான் எடுத்து விட்டேன். வி வென்ட் தேர் ஆஃப்டர் தே ஹேட் இன்ஃபார்ம்டு. அவங்க சொன்ன உடனே நாங்கள் அங்கு சென்றோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டென்ஸோட மேட்ச் பண்ணுங்கள் அந்த சென்டென்சஸை. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள். டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் டாட். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே. அந்த டாட் அப்படிங்கிற வேர்புக்கு முன்னாடி ஹேஸ், ஹேவ் எதுவுமே இல்லை, ஹேட் எதுவுமே இல்லை. அதனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே வில் பி வாட்சிங் எஸ். வில் பி வந்திருக்கு, வாட்சிங் வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹாவ் டேக்கன். நான் எடுத்து விட்டேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்போதைக்கு நடந்து முடிஞ்ச ஒரு செயல் பற்றி சொல்கிறது. ஐ ஹாவ் டேக்கன்.
we went there after they had informed. past perfect tense. முதல்ல சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் சொல்கிறப்ப முதல்ல நடந்த நிகழ்வை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இதில் இன்ஃபார்ம் பண்ணது தான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயிருக்காங்க. ஸோ தே ஹேட் இன்ஃபார்ம்டு. வி வென்ட் தேர். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க அங்கே போனாங்க. இந்த டென்சஸ் ரொம்ப ஈஸி. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆன்சரை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் ஈட்டிங். ஓகே, ஈட்டிங் அப்படின்னு வந்திருக்கு, வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம், ஆம்னு வந்தாலே ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அது வேறு, நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது வேறு. ஐ ஈட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி ஹீ வந்துச்சுன்னா ஹீ ஈட்ஸ் அப்படின்னு வரும், தே ஈட் அப்படின்னு வரும். அது ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரோல். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வில் இல்லைன்னா ஷால் யூஸ் பண்ணணும். he has done correctly, இங்கே has வந்திருக்கு. done அப்படிங்கிறது past participle, do did done. அது எந்த டென்ஸ். அதே மாதிரி they will be giving money. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற சென்டென்ஸ் பார்த்துட்டோம். அது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. then I had walked out and picked an auto. இது எந்த டென்ஸ். he will finish. இது எந்த டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he has done correctly. has have வந்தாலே perfect tense தான். has have had. ஓகே, present perfect tense அப்படிங்கிறது has have குறிக்கும். had வந்துச்சுன்னா past perfect tense. he has done correctly, அவர் சரியாக செய்து விட்டார், present perfect tense. they will be giving money, அவர்கள் பணம் கொடுத்து கொண்டிருப்பார்கள், future continuous tense. அதே மாதிரி ரெண்டு ஈவெண்ட் பாருங்கள், past events. I had walked out and picked an auto. நான் வெளியே வந்துட்டு ஆட்டோ பிடிச்சேன். ஸோ வெளியே வந்தது தான் ஃபஸ்ட்டு நிகழ்வு, அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ரெண்டாவது நடந்தது ஆட்டோ பிடிச்சது. ஸோ பிக்ட் அண்ட் ஆட்டோ. ஹீ வில் ஃபினிஷ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வில் வந்திருக்கு. ஸோ ஹீ வில் ஃபினிஷ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. 12 டென்சஸும் நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ண மாட்டோம். ரேராக சில டென்சஸை யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி யூஸ் பண்ணுற டென்சஸை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிடுவீங்க. ரேராக யூஸ் பண்ணுற டென்சஸை அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.